துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஆராதனையின் முழு பொறுப்பையும் பரிசுத்தரே உங்க கருத்தில் தருகிறோம். தேவரின் தயவாய் ஒருவரும் வெறுமையாக திரும்பக்கூடாது. எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதங்களோடு செல்ல நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஐயா. ஏமேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்க முற்றிலும் பொறுப்படுங்க. துதிக்கான மகிமைப்புகள் எல்லாமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். One
பயப்பட நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. சத்துருக்களை நான் முறியடிப்பேன், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இதோ நீ அவர்களை மேற்கொள்ளுவார், அவர்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். நீ விசுவாசத்தோடு எழுந்து தைரியமாய் புறப்பட்டு போ. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனமே, உன் துதி எனக்கு போதும். உன்னை துதிக்கும்படி நான் அபிஷேகித்தேன், நீ என்னை துதித்தபடியால் இதோ கட்டுகள் உடைந்தது, கவலைகள் மறைந்தது. என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒப்புக்கொடு, சமாதானத்தோடு. இங்கே யோசுவாக்கள் உண்டு, இங்கே நாம் அபிஷேகம்
மகிமையான பாத்திரங்களை இங்கே வைத்திருக்கிறேன். அநேக எஸ்தர்களை இங்கே உருவாக்கி இருக்கிறேன். தெபோராகள் உண்டு. நான் அபிஷேகித்த பிரிஸ்கில்லார்கள் உண்டு. என் பிள்ளைகள் ரூகோ ஷோகோ ரொனாஸ்யா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. திடன் கொண்டு தைரியமாயிரு. உன் தேசத்திற்காக, உன்னுடைய ஜனத்திற்காக நீ வைராக்கியம் கொண்டிரு. கலங்காதே. உன்னை ஒருவனும் முறியடிப்பதில்லை. நீ உனக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறவர்களை முறியடிப்பாய். ஏனென்றால் உனக்காக யுத்தம் பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்பா, எங்களை நேசிக்கும் எங்க அப்பா இருக்காங்களே, எங்க அப்பா இருக்கீங்களே, போதும் டாடி. ஐயா குறை குறை குறை. நான் குறைவுள்ளவன் அப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா. தேவரீ, எங்கள் பாவங்களின் தோஷத்தை மன்னித்தருளும். பரிசுத்தரே, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் பெற்றோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறுகளை நாம் மன்னித்தரணும். பரிசுத்தரே, எங்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும். பரிசுத்தரே, எங்களை ஆட்கொண்டவர்களும். அப்பா, எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உன்னதரே, நினைத்தரணும். ஐயா, எங்களை இப்படி சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம். Lord, we humble ourselves at your holy feet, O Lord. Master, praise the Lord. Hallelujah. We give all glory and honor to thee, O Father. Praise the Lord. Oh Father, praise the Lord. Hallelujah. Yes, oh Master. Hallelujah. Father, we humble ourselves at thy holy feet. Thou art the only one, oh Master, to be adored and praised. Oh Father, let these children of God may praise thee, oh Father, and thou may be glorified in our midst, oh Father. Appa, Appa, enga naduvula maimaipattaralum, enga naduvula maimaipattaralum. Thank you, Holy Spirit. Praise the Lord. ஒரு பகுதி நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 94:19. Psalm 94 verse 19. In English, when anxiety was great within me, your consolation brought joy to my soul. മലയാളത്തിൽ എന്റെ ഉള്ളിലെ വിചാരങ്ങളുടെ ബഹുത്വത്തിൽ നിന്റെ ആശ്വാസങ്ങൾ എന്റെ പ്രാണനെ തണുപ്പിക്കുന്നു. Praise the Lord. தேவரே, எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய செய்தி தலைப்பு உம்முடைய ஆறுதல்கள் தேற்றுகிறது என்பதுதான். Your comforts delight my soul. உம்முடைய ஆறுதல்கள் என்னை, நம்மை, எங்களை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துல எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் நாம் பேசினாலும் அது மனுஷரை தேற்றுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையோ, கர்த்தருடைய ஆறுதல்களோ எந்த மனுஷரையும் தேற்றுகிறதா இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஒரு சகோதரியின் இடத்துல போன் பண்ணாங்க. பாஸ்டர், நீங்க கொடுக்கிற உற்சாகத்துல தான் நான் ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கேன். நானும் குடும்பமா வந்துட்டு இருக்கிறேன் 2 வாரமா. ஆண்டவர் எப்படியும் என் கணவருக்கு உயிர்ப்பிச்ச தருவார் அப்படின்னு நீங்க சொன்னதை நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு திடீர்னு யாரோ ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரியாது, அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், உங்க கணவர் மரித்து போவார். இது என்னுடைய இருதயத்தை கசக்கி பிழிந்து விட்டது. என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். நான் சர்ச்சில் அப்போதான் மகன் சந்தோஷம் பார்க்கறதுக்கு வந்தேன். அந்த நேரத்தில் அந்த ஃபோன் கால் வந்தது. உடனே நான் வீட்டுக்கு போய் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அந்த சகோதரியிடத்தில் சொன்னேன், சிஸ்டர், கொஞ்ச நாளைக்கு எந்த பாஸ்டர் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு பாஸ்டருடைய அரவணைப்பில் இருக்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னு சொல்லிருங்க. உங்கள் பக்கத்தில் உங்களை வழிகாட்டின அந்த சகோதரி இடத்துல ஆலோசனை கேளுங்க அப்படின்னு அவங்க இடத்துல சொல்லிவிட்டு நான் அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி செய்வார், வெற்றி தருவார், அந்த சகோதரனுக்கு சுகம் தருவார், பயப்படாதீங்க. இது
கடைசி காலமா இருக்கிறதுனால ஆண்டவர் சொன்னாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள்லாம் எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. இப்பதான் நீங்க ஆண்டவரை நம்பி வந்துட்டு இருக்கீங்க. ஆகையினால சிஸ்டர், நான் ஏதோ குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாரையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. வேத வசனத்துல என்ன சொல்லுதோ அதை நம்புங்க சிஸ்டர் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆண்டவரிடத்துல நான் ஜெபம் பண்ணேன். அப்பதான் கர்த்தர் என்னோட உள்ளத்துல பேசினார், மகனே, இது போல இன்னைக்கு சபையில நிறைய பேர் பல பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறாங்க. அநேக சகோதரிகளுக்கு பல அங்கலாய்ப்புகள். என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல இடம் கிடைக்குமா, என் பையனுக்கு காலேஜில் இடம் கிடைக்குமா, மார்க்கு கம்மியா இருக்கு, பண செலவு அதிகமாகுமே, கடன் பிரச்சனை இருக்கு. அதே போல் அநேக சகோதரர்கள் எங்களுடைய வேலையில லாபம் இல்லாம இருக்கிறது, மாறி மாறி போராட்டமாக இருக்கிறது, என்னதான் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட வேதனையோடு என்னுடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு வந்து கொண்டு, அதனால மகனே, உன் வாயிலே நான் போட போகிற வார்த்தை என்னுடைய ஆறுதல்கள் இந்த பிள்ளைகளை தேற்றும் என்பதுதான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வசனத்தை கேட்கிற நீங்கள் தேற்றப்பட்டு கொண்டு போகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போகும்போதே ஆண்டோட வசனம் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. கர்த்தர் ஆறுதலை அனுப்பினா நான் ஆறுதலை பரிசாய் பெற்றுக்கொண்டேன். So I will be comforted because the Lord's comforts delight me. ஆண்டவருடைய ஆறுதல்கள் என்னை அதிகமாக மகிழ்ச்சி ஆக்குறது. அதனால நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை தேற்றுவார் என்று சொல்லிக்கொண்டே போகணும். தேவ பிள்ளைகளை, நீங்க அப்படி சொல்லிட்டு போவீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், விசுவாச அறிக்கையை காணப்படுத்துவார். அல்லேலூயா. நான் செத்து போவேன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஏதோ கஷ்டம் வரும்னு சொல்லாதீங்க. இயேசு என் பட்சமாய் இருப்பார். ஏமான், கர்த்தர் எனக்கு முன்பாக போவார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் எனக்காக யாவையும். ஆமென். அல்லேலூயா. The Lord wants us to confess our faith. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான சாட்சியை கேட்டோம். நம்முடைய சகோதரன் இவ்வளவு தெளிவா சொல்லுவான்னு நான் கூட நினைக்கல. மிக தெளிவாய் சொன்னார். தேவ பிள்ளைகளை, டாக்டர்ஸ் கைவிடலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ்ட போகாதீங்கன்னு சொல்லல. சில சூழ்நிலைகளுக்கு நம்ம போகணும். சில சந்தர்ப்பங்களுக்கு கட்டாயம் அவர்களுடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். அவங்க என்னென்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா அதே சமயத்துல நமக்கு சுகம் தருகிறவர் இயேசு மாத்திரமே. நமக்கு ஆறுதல் தருகிறவர் இயேசு மாத்திரமே. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆறுதல்களால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். The Lord will fill your hearts and minds with His comforts. ஆண்டவருடைய ஆறுதல்களால் உங்களுடைய இருதயங்களை, மனதை நிரப்ப போகிறார். நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சியை பார்ப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உயிர்மீழ்ச்சி அடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று மிக அருமையாக சொல்கிறார். அதை இங்கிலீஷ்ல படிக்கும் போது இன்னும் தெளிவாக இருக்கிறது நினைக்கிறேன். அது எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு இது சரியா தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். In the multitude of my thoughts within me, thy comforts delight my soul. In the multitude of my thoughts within me, in the multitude of thoughts within me. அப்படியானா குழப்பிக்கிறோமே, அதுதான் விசாரங்கள். அல்லேலூயா. தேவையில்லாத கவலை. சில நேரங்கள்ல நாம சொல்றோம், என் மனசுல தாங்கவே முடியல பிரதர், மனசுல மேலும் 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 போராட்டம் போராட்டம் போராட்டம். உங்களுக்கு தெரியுமா, பிசாசுக்கு நல்லா தெரியும், உங்க சிந்தனையை அரெஸ்ட் பண்ணிட்டா போதும், உங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண கூட வைக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவனுக்கு தெரியும். So he sometimes, Satan is trying his level best against you to stop all the thoughts which are related to our God. நம்முடைய ஆண்டவரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதான அநேக சிந்தனைகளை பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான்? மறைக்க விரும்புகிறான், அல்லது ஸ்டாப் பண்ண விரும்புகிறான், அதை ஸ்டாப் நிறுத்துவதற்கு விரும்புகிறான். தேவ பிள்ளைகளை, நீங்க உங்க சிந்தனைகளை பிசாசுக்கு ஒப்புக்கூடாதீங்க. ஹல்லேலூயா. உங்க சிந்தனைகளை ஆண்டவரை பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையை உங்களுக்கு நான் தர்றேன்ப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் மறந்து போகாதீங்க. ஆண்டவரே நினைங்க, இயேசுப்பாவை நினைங்க, அவர் பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் நாளாக இருக்கட்டும். அதற்கு முகவரியாக சங்கீதம் 119
வாசிக்க சமயம் 119 49 50 ஆகிய வசனங்களை Glory to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியில் என்ன பார்க்கிறோம்? வசனம். ஆமா, வசனம் தான் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்ன செய்தது? உயிர்ப்பித்தது. Praise the Lord. Hallelujah. இன்னைக்குள்ள இந்த பிரசங்க செய்தி பாஸ்டர் ஜேக்கப் தனபாலையாவுக்கு தெரியாது. ஆனா பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையின் ரகசியம் அதுலதான் இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறதுனாலதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு எப்போது என்ன தெரியுமா விருப்பம்? அவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க விரும்புறோம். நீங்க சுகமா செழிப்பா இருக்கணும்னு தானே உங்களை பெற்ற தாய் தகப்பன் விரும்புவாங்க. நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். நீங்கள் நன்றாக இருக்கணும், நீங்க நல்லா சாப்பிடணும், நீங்க நல்லா துதிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசிக்கணும், ஆண்டவரோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும், உன் ஆத்துமா வாழ்ந்திருக்கணும். அதே போல உன்னுடைய எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யணும்? வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அது ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுவே சிறுமையில், என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். பார்த்தீர்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, எவ்வித ஆறுதல்கள் அப்படின்னு சொல்லி நாம் குறிப்புகளாக நாம் தியானிக்க போகிறோம். வாட் டைப் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ்? ஆண்டவர் ஆறுதல் பெருகும். வசனத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, வசனமாய் ஆறுதல் நம்ம உயிர்ப்பிக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்படிப்பட்ட ஆறுதல்லாம் ஆண்டவர் தரப்போறாங்க? வாட் டைப்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ்? எப்படிப்பட்ட ஆறுதல்களை, எவ்வித ஆறுதல்களை ஆண்டவர் தருவார்? முதலாவது துக்கம் மாற்றும் ஆறுதல்கள், துக்கத்தை மாற்றும் ஆறுதல்கள். The comforts to change our sorrows. நம்முடைய துக்கங்களை மாற்றக்கூடியதான ஆறுதல்களை ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பாருங்க, மத்தேயு 5:4 வாசிக்கும் போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். ஆமென். அதனால நீங்க ரொம்ப துயரமா இருந்தா கவலைப்படாதீங்க. 2 கையையும் கன்னத்துல வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு நாளெல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா நீங்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா மெலிஞ்சி 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 நலிச்சு போயிடுவீங்க. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? எப்போது 2 கைகளையும் தட்டி ஆண்டவரை ஆராதித்து மகிழணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 கையையும் கன்னத்துல வச்சு என்ன செய்யறது அப்பா அப்படின்னு கவலைப்படக்கூடாது, அப்படி சங்கடப்படக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 கையையும் நல்லா தட்டி, நான் பார்ப்பேன் சர்ச்சில் 2 கையையும் தட்டுறவங்க கிடையாது, ரொம்ப கொஞ்சம் தான். உண்மையாவே நீங்களும் நல்ல பாடகர்கள் பாருங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. பாஸ்டர் கன்னடா பாஷையில அவர் பாட்டு பாடினாரு. எல்லாம் நீங்களும் தெரிஞ்ச மாதிரி நினைச்சிருக்கீங்க. அழகா கைத்தட்டி ஆண்டவர் பயன்படுத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்களுக்கு கன்னடா பாட்டெல்லாம் தெரியுமா அப்படின்னு நான் நிறைய பேரை பார்த்தேன். அவர் வாய் அசைக்கிறமா நீங்க அசைக்கிறது போல தெரிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். உங்களை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதிக்கும் போது இந்த கைகளை மடக்கி வச்சிடக்கூடாது. ஆமென். ஆமா, 2 கைகளை நல்லா தட்டணும். சொல்லுங்க, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, 2 கையையும் நல்லா தட்டுனா நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் நல்லா இயங்குமா. விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. காலையில் எதிர்த்து எக்ஸசைஸ்ல 1 என்னது தெரியுமா? இந்த 2 கை என்ன செய்யணும்? தட்டணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படின்னா நம்ம அந்த வேற விதமா தட்டக்கூடாது, என்னமோ சொல்ற கதையில அதெல்லாம் தட்டணும். ஆனா எப்படி தட்டணும்? இப்படி வச்சுட்டு 2 கையும் ஒண்ணு போல அப்படி. அது சும்மா சாதாரண இப்படி. சிலர் என்ன செய்வாங்க, ஓங்குவாங்க, பக்கத்துல வந்தோடனே தொட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. டப்புன்னு என்ன செய்யணும்? அந்த அந்த உள்ள கையில, அந்த கைகள்ல எல்லா நரம்புகளும் என்ன செய்யணும்? அடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த 2 கை இருக்கு இல்லையா, இந்த 2 கை இப்படி வச்சு இப்படி தட்டணும். இங்க தட்டினா போதாது. டெய்லி காலையில எந்திரிச்சு நல்லா ஆண்டவரை துதிச்சு
அல்லேலூயா போட்டாட்டம். ஆமென் அல்லேலூயா. சர்ச்சில் நான் தட்டுறதை பார்த்துருக்கேன். இந்த தட்டு வந்து சத்தமே வரமாட்டேங்குது. நல்லா என்ன செய்யணும், உற்சாகமா தட்டி பாடணும்னா உங்களுக்கு ஒரு நோயோ வராது. இது சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா பைபிள்ல ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார், சகல ஜனங்களே கைகொட்டி. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவ்வளவு துதிக்கி பார்க்கிறேன். ஆமென். எங்க எல்லாரும் பாடலாம். ஆராதிப்பேன் நான். பரலோகமே வந்த மாதிரி இருந்துச்சுல்ல. ஆமென் அல்லேலூயா. நல்ல மக்கள் உண்மையாக சொன்னபடி செய்யற அருமையான கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைங்க. உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் ஆறுதல் தருவார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றுவார். ஓகே, துயரப்படுகிறீங்களா? வேதம் சொல்கிறது நீங்க பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அப்புறம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல சகோதரர்களில் ஒருவர் வாசிங்க பிரதர்ஸ். ஆமென். தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு என்ன செய்தாரு? ஆறுதல் செய்தார். ஆண்டவருக்கு மகிமை. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பாத்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே அவருக்கு ஆறுதலாக இருந்த அநேகரை அவர் சொல்கிறார். அதுல குறிப்பாக இந்த இடத்துல தீத்துவை சொல்லி அவர் சந்தோஷப்படுகிறார். இந்த பாஸ்டர்ஸ்க்கு ஊழியக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? விசுவாசிகள் உற்சாகமா இருப்பது ஒரு பெரிய ஆறுதலாகும். ஆமென் அல்லேலூயா. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா இருந்தா நாங்க ரொம்ப ஆறுதல் அடைகிறோம். நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க ரொம்ப ஆறுதல் அடைகிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எங்களுக்கு அது ஆறுதலா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகோதரி ஜோதி மாரிமுத்து அம்மா அவங்க கடந்த நாட்கள்ல திடீர்னு ஃபோன் பண்ணி ரொம்ப வேதனையோட சொன்னாங்க. அந்த சகோதரர் மாரிமுத்தையா அவர்களுடைய சகோதரனுடைய மகன் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு திடீர்னு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் ஆகிருக்கு. என்ன செய்யறதே புரியல. பிராணவாயெல்லாம் வச்சிருக்காங்க. ஐயா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தை துடிச்சு போகுது, வேதனையா இருக்கு. போன்லயே அந்த சகோதரிடத்தில் சொன்னேன், பயப்படாதீங்கம்மா, ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், குழந்தையை காப்பாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப துயரப்பட்டு கலங்கி போனாங்க. சிரமப்பட்ட அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் ஆறுதலாய் அவருடைய வசனத்தை அனுப்பி தந்தார். அந்த பிள்ளைகள் தேற்றப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்றேன் கேளுங்க, மனுஷன் கிடையாது, நான் ஒண்ணும் இல்ல, கர்த்தரே ஆறுதல் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய ஒரு பெரிய வாஞ்சை என்ன தெரியுமா? ஆர்வத்தோட இந்த சர்ச்சுக்கு வர்றாங்களே ஆண்டவரே, இந்த இடத்துல தேவைகளோடு வருகிறவர்கள், தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் கட்டாயம் அந்த இடத்துல போகணும். ஆமென் அல்லேலூயா. வேதனையோடு வருகிறவர்கள் வேதனையோடு போகக்கூடாது. அந்த அம்மாக்கா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாத்தீங்களா, அந்த அம்மா சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க உண்மையாகவே மலைப்பாம்பு மேல நின்றுட்டு துணி துவச்சோம். ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சாட்சியை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய கர்த்தர் அவங்க இப்படி பெரிய ஆளுகளெல்லாம் நமக்கு தந்திருக்காரு. ஆமே, அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவர் இந்த நேரத்தில் தீர்த்துவை அனுப்பி தந்து எங்களுக்கு ஆறுதல் செய்தார்.
எத்தனை மகிமை! ஆண்டவர் நல்லவர். சில நேரங்களில் ஊழியக்காரர்களாக எங்களுக்கு கூட பல பாரங்கள் வரும். எங்க வேலை பாரங்கள் வரும்போதெல்லாம் நானும் ஒய்ஃபு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு குறைகளை நிறைவாக்கும், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும் அப்படி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் யாரையாயும் அனுப்புவார் பாருங்க. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசிகளே தூதர்களா வருவாங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? தூதர்கள். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிருவீங்க. உங்களுக்கு கூட தெரியாது, ஆனா உங்க வாயிலிருந்து ஆண்டவர் வார்த்தை போடுவாரு. அது எங்களை அதிகமாய் தேற்றும். அல்லேலூயா. நாங்க உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோம். உடனே அந்த விசுவாசி வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனோன்னா என் வீட்டம்மா சொல்லுவாங்க, ஐயா பாத்தீங்களா, அந்த சிஸ்டர் சொன்னதை கேட்டீங்களா, அந்த பிரதர் சொன்னதை கேட்டீங்களா? ஆமாம்மா, நமக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குது பாத்தியா, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தது கர்த்தர் அப்படியே அந்த சகோதரன் மூலமா அந்த சகோதரி மூலமா சொல்லிட்டாரு. அல்லேலூயா. சில நேரம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எங்க வீட்டுக்கு சில நேரத்துல இந்த குட்டி குட்டி வான்கள் திடீர்னு வந்துடும். அந்த வான் அந்த அதுக்கு வந்து உடனே நம்மளை எல்லாருக்கும் கை குலுக்கிட்டு ஒரு 10 பேர்கிட்ட எல்லாம் வந்துருவாங்க. வந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும், ஒரு பென்சில், ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஒரு வசனம் கொடுப்பேன். ஏதாவது சம்திங் இஸ் பெட்டர் than nothing, ஏதோ ஒன்று, ஒரு சாக்லேட் அல்லது ஒரு வசனம். சும்மா அனுப்புறது இல்லை. இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? வந்த உடனே ஒரு மகா சொன்னா, ரொம்ப சுறுசுறுப்பான மகா சொன்னா, நாங்க உங்க வசனத்தை நீங்க சொன்னதை நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம் அங்கிள், நான் சொல்றேன். சரிடா சொல்லுங்க. உடனே அந்த பிள்ளை வசனத்தை சொல்லிட்டு உபகாரம், ஏன்னா உபகாரம்னு பைபிள் இல்லை, ஆனா உபகாரம்னு அந்த பையனுக்கு என்ன செய்ய தெரியல. சொன்னா உபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொன்னான். உடனே எனக்கு சிரிப்பாது. இல்லை மகளே, உபாகமம் சொல்லு மகளே, ஆனால் உபாகமம் அது திரும்ப திரும்ப சொல்ல வச்சு நல்ல பிள்ளை கேட்டுக்காரு. அப்படி ஒவ்வொரு பேரும் சொன்னோன்னே, ஓ இன்னைக்கு நீங்க எல்லாம் வசனம் சொல்லிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், இந்த சாக்லேட், பென்சில் இதோட சேர்த்து ஒரு பால் பாயிண்ட் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். இது எக்ஸ்ட்ரா கிஃப்ட்னு கொடுத்துருவேன். அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அந்த பிள்ளைகள் சொல்ற அந்த மனப்பாட வசனம் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவர் இப்படித்தான் நம்ம தேற்றுகிறார். நம்முடைய தேவன் நம்மை தேற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். மறந்து போகாதீங்க. ஓகே, அடுத்து வசனத்துக்கு நாம போகலாம். ஆதியாகமம் 24:67 வசனம். அங்க என்ன வாசிக்கிறோம்னா, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மனைவியை கொடுத்தார். அவளுடைய பேர் என்ன? ரெபெக்கா. இந்த ரெபெக்கா அந்த வீட்டுக்கு வந்த உடனே யாக்கோவுக்கு, அதாவது பெரிய ஈசாக்குக்கு, நான் யாக்கோன்னு சொல்லிட்டு, ஈசாக்குக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாயிற்று. அவன் மிகவும் தேற்றப்பட்டான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம தேற்றுகிறோமா? நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. சகோதரிமா, நீங்க லேசானவங்க இல்ல. நீங்க நினைச்சா வீட்டை குட்டிச்சோராவும் ஆக்க முடியும். நீங்க நினைச்சா வீட்டை மலையின் மேல இருக்க பட்டணமா வேகமாக்க முடியும். உங்களுக்கு அவ்வளவு பெரிய கவனம் கொடுத்துருக்காங்க ஆண்டவர். ஆமா, ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு தான் தெரியும் நீங்க நல்ல மக்கள் தான். நம்ம சபையில யாரும் அப்படி மோசமானவங்க கிடையாது. அல்லேலூயா. இந்த சகோதரிகளுக்காக சகோதரர்கள் மாத்திரம் அலையிலே சொல்லுங்களேன். எவ்வளவு அலையிலே சொல்றாங்க. இப்ப அவங்களுக்காக சகோதரிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். God bless you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, எல்லாரும் சரிசமமா உங்களுக்கு மார்க் நான் தந்துறேன். அல்லேலூயா. உங்களுக்கு 150, உங்களுக்கும் 150. அல்லேலூயா. அருமையான மக்கள் நீங்க. ரொம்ப நல்லா ஆண்டவரை மயப்படுத்திட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஒரு மனைவிக்கு ஆறுதல் ஒரு புருஷன், ஒரு புருஷனுக்கு ஆறுதல் ஒரு மனைவி. அதனால கட்டாயமா ஆண்டவர் உங்களுக்கு வெகுமதியாய் தந்த குடும்ப வாழ்க்கையை, எனக்கு அருமையான சகோதரரே சகோதரிகளே, ஆண்டவர் தந்த வெகுமதியாக நினைத்து கர்த்தரை கனப்படுத்துங்க.
ஆண்டவர் அப்படி கனப்படுத்துங்கன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சு போகணும், வளைஞ்சு போகணும், நெருங்கி போகணும். ஹல்லேலூயா. சொல்ற அப்படியே மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் டென்டேட்டிவா இருக்கணும், கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் நம்ம உழைஞ்சு கொடுத்துட்டோம் போனோம். பாருங்க, இயேசு தந்த ஆறுதல் லூக்கா 14வது அதிகாரத்துல 19 to 25 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமை நடந்த சம்பவமா இருக்கலாம். ஏன்னா அந்த தரித்திரனுக்கு பேர் லாசரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐஸ்வர்யவானுடைய பெயர் என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை. ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான். He lived a modest life. He lived a sophisticated life. That rich man was neglecting this poor Lazarus. This poor man's name is there in the Holy Bible as Lazarus, but the rich man's name is not there. பணக்காரனுடைய பெயர் சொல்லப்படல. அந்த தரித்திரன் அவன் ரொம்ப வியாதியில வேற கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுடைய பருக்களை எல்லாம் நாய்கள் என்ன செய்துதான், நக்கிட்டான். அவ்வளவு வேதனை சரீரத்துல, அவ்வளவு புண்ணுகள். ஆனா அத்தனை அழுகி போன சரீரமோடு இருந்த அந்த சரீரத்துல வேதனைப்பட்டு துடிச்சிட்டு இருந்த போது அந்த லாசரு ஆண்டவரை மறக்கல. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை இந்த உலகத்துல பாடுகள் மிகுந்ததா இருக்கலாம், சவால்கள் உள்ளதா இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளை, தேவன் லாசருவை போல உங்களை ஆசீர்வாதத்தின் வல்லமையின் பாத்திரமாய் வைக்க விரும்புகிறார். எல்லா பணமும் இருந்து, எல்லா வேலைக்காரர்கள் இருந்து, சம்பிரமமான வாழ்க்கை ஐஸ்வர்யவானுக்கு இருந்தது. 2 பேரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் என்ன செய்தான், நரகத்திலே போடப்பட்டான். அக்கினி கடல்ல அவன் வேகிறான். அங்கே நரகத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா, தீ பற்று எரியும் போது அப்படியே அவன் அழிஞ்சு போக மாட்டாங்க. வேதனை துடிச்சு அந்த வேதனையிலே தான் கிடக்கணும். எத்தனை நாள் இருக்கணும், காலமெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். பயங்கர வேதனை உள்ள இடம் அது. ஆனா லாசருவோ ஆபிரகாமுடைய மடியிலே என்ன செய்யப்பட்டானா, தேற்றப்பட்டான். மறந்துவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கும்போது அவன் வேதனைப்பட்டான். இப்பொழுதோ அவன் பரதீசிலே ஆபிரகாமுடைய மடியிலே என்ன செய்யப்பட்டானா, தேற்றப்பட்டான். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதனால கொஞ்ச காலம் தான் பாடுகளை சகித்துக் கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை கனத்துக்குரிய பாத்திரங்களா வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உத்தரவுலாம் சீக்கிரத்துல நீங்கி விடும். ஓகே, அதே பாயிண்ட்ல 3வது ஒரு காரியம் யோவான் 11:31 நாம வாசிக்கிறோம். அங்கே லாசரு நிமித்தம் ரொம்ப துக்கம் அடைந்திருந்த அந்த மரியாளை அங்கே இருந்த யூதர்கள்லாம் போய் என்ன செய்தார்களாம், தேற்றினார்கள். அப்படி தேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவள் எழுந்து ஓடினாள். நல்ல பாருங்க, நம்முடைய அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பு. லாசரு என்பவன் ஆண்டவர் அதிகமாய் நேசித்த ஒரு பாத்திரம், அவன் செத்து போனான் என்று கேள்வி. ஆனால் கர்த்தர் 3 நாள் கழித்து தான் போறார். சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஒரு மனுஷன் பாடி இந்த பூமியில செத்து போயிடுச்சுன்னா, செத்து போனா அந்த பாடிக்கு 3 நாட்கள் கழிச்சு அது என்ன செய்யும், அந்த உயிரூட்டத்துக்குரிய அந்த சூழ்நிலையில அது இருக்குமா பாடி. அப்படின்னா அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆக்சுவலா அது எப்படின்னா கம்ப்ளீட்டா அதோட டெட் ஆனாலும் கொஞ்சம் அதை என்ன செய்ய, உடனே அழுக ஆரம்பிக்காது. ஆஃப்டர் 3 days அதுக்கு பிறகுதான் அந்த பாடி வில் ஸ்டார்ட் டு டீகே. அந்த சரீரம் அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். 3 நாட்கள் அந்த பாடியில எல்லா நரம்புகள், தசைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப டீசென்டான ஆண்டவர், ஜென்டில் காட். அவர் என்ன செய்தார் தெரியுமா, 3 நாள் கழிச்சு வந்தாரு. இந்த வீட்டுல ஒரே துக்கமாயா எல்லாரும் பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட கண்ணீர் விட்டான். மரியாள் கண்ணீர் விட்டதை பார்த்தோன்னே அந்த குடும்பத்தை ரொம்ப நேசிச்சாரான். உடனே ஆண்டவர் என்ன செய்யறார், கல்லறைக்கு போனார். உடனே எல்லாரும் நினைச்சுட்டாங்க கல்லறையில போய் அழ போறாரு. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த கல்லை புரட்டி போடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்லை புரட்டி போடுங்க சொன்னாங்க.
ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே, நாருமே 4 நாள் ஆயிடுச்சுப்போம், பாடி செத்து 4 நாள் ஆயிடுச்சு, இது நாருமே. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கல, கல்லை புரட்டி போடுங்க. புரட்டி போட்டவன ஆண்டவர் சொன்னாரு, லாசருவே வெளியே வா. என் நேசருடைய சத்தம் எவ்வளவு வலிமையான சத்தம்! இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் அந்த சத்தம் உட்பிரவேசிக்க போகிறது. இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய வீட்டில் வந்து தொனிக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய செவிகளில் தொனிக்கட்டும். கர்த்தருடைய வசனம் உன்னை உயிர்ப்பிக்கிறதாய் கடந்து வரட்டும். ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகுமானால் நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். ஆண்டவருடைய வசனம் கடந்து போகுமானால் நிச்சயமாய் செத்து போன உன் சரீரத்தில் பலன் உண்டாகும். Praise the Lord, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. Amen, amen, praise the Lord, hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம சர்ச்சில் உள்ள அருமையான பிள்ளைகள், சபீனா கிறிஸ்டின் அந்த மகள், அதே போல சகோதரர் ரமேஷ் அண்ட் இமானியல், அவங்க யாருன்னா நம்முடைய சகோதரன் அட்வொகேட் ராஜன் அவர்களுடைய உடன்பிறந்த தம்பி மகன், அந்த அவருடைய அண்ணன். ஓகே, அவருடைய அண்ணன், நான் தம்பிட்டேன், அதுக்கு தான் ஒய்ஃப் இருக்காங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, அவருடைய அண்ணன் பாருங்க, அந்த சகோதரிக்கு வயிற்றில் அவங்க கர்ப்பமா இருக்கும்போது ஒரு 6-7 மாதத்தில் அவங்க ஸ்கேனிங் எடுத்து பார்த்தபோது அந்த குழந்தை கால் சூம்பி போயிருக்கிறது. டாக்டர் சொன்னாங்க, கஷ்டம், இந்த பையன் ஊனமுள்ளவனாக தான் பிறப்பான், அதனால இந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. 3-4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே கலைச்சிடலான்டா. இந்த பிள்ளை அழுது விட்டாள். உடனே பாஸ்டர் இப்படி சொல்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், இல்லம்மா அப்படி இல்லை, கர்த்தர் தந்த செல்வம் அது யாராலும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயப்படாதீங்க சிஸ்டர், டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மகன் பெரிய சாட்சியா வருவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ அந்த மகனுக்கு 7 வயசு ஆகுது. அவன் நீங்க விட்டீங்கன்னா உங்களெல்லாம் தாண்டிட்டு ஓடுறதா நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு தூரம் கர்த்தர் நல்லவர், ஜீவிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க பெரிய அற்புத சாட்சிங்க. இது மாதிரி ஏராள சாட்சிகள் இருக்கு நீங்க சொல்றதுக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, நேரம் கடந்து போகுது, நான் சீக்கிரத்தில் நான் முடிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை நைட்டு சொல்லாம நான் முடிக்க முடியாது. மறந்து போகாதீங்க, இயேசு அற்புதர். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென், தேங்க்யூ. இயேசு அற்புதர் தானே? ஆமா. அப்ப நீங்க கவலைப்படலாமா? கவலைப்படக்கூடாது. நிச்சயமா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செத்து போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உங்க வீட்டிலே அற்புதம் நிச்சயம் செய்வாரு. ஓகே, அப்புறம் பாருங்க, 3வது குறிப்பு, வேதத்தில் சொல்லப்பட்ட வேறு பல ஆறுதல்கள். ஆண்டவருடைய வசனம் தான் ஆறுதல் இல்லையா? ஆண்டவருடைய வசனத்துல என்னென்ன ஆறுதல்லாம் சொல்லியிருக்குங்கிறத நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஏசாயா 57:18 ஆண்டவர் சொல்றாரு, குணமாக்குவேன், அப்புறம் ஆறுதல் அளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 9:31 வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் ஆறுதல் உங்களுக்கு உண்டாகும். என்ன ஆறுதல்? ஆமா, யாராவது பரிசுத்தாவை பராம இருந்தீங்கன்னா நீங்க கேளுங்க, ஆண்டவர் தருவார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்தாவியின் ஆறுதல். ரோமர் 15:4 என்ன எழுதப்பட்டிருக்கு? தேவ வசனத்தின் ஆறுதல், ஆண்டவருடைய வசனமாகிய ஆறுதல். அப்புறம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 3 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே சகலவித ஆறுதல்களின் தேவன் என்று ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஆறுதல்லாம் செய்வார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களா? அவர் யார் தெரியுமா? ஆறுதல் செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சகல விதமான ஆறுதல்களின் தேவன் என்று 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு கீழே படிப்படியா சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்கள். என்ன அருமையான வார்த்தை! என்ன உபத்திரவம் வந்தாலும் சரி, சகல உபத்திரவங்களிலும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே
பாடுகள் ரொம்ப பெருகுதா, சந்தோஷப்படணும், நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த பாடுகள் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் என்ன செய்கிறதா? பெருகிறதா. ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் என்று 6வது வசனத்தில் பார்க்கிறோம். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அப்புறம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. ஆமா, என்ன துன்பம் வந்தாலும் கவலைப்படாதீங்க, நம்முடைய நேசர் உண்டு, அவர் ஆறுதல் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, முடிவுரையாக as a conclusion பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல முதல் 2 வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? வாசியுங்கள் ஒருவர். எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? எல்லாரும் சேர்ந்து வாசித்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசி, அப்புறம் திடீர்னு விட்டுட்டீங்களே, அப்புறம் அதனால சிஸ்டர் வாசிக்க வேண்டியதாயிடுச்சு. பாத்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், ஆமா, எந்த விதமான ஆறுதலா இருந்தாலும் சரி, யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆகா, இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமா? மனமனமனம் வாசிச்சுட்டு போயிடுறோம், ஆனா அதை நிறுத்தி வாசிக்கணும். எப்படிப்பட்ட சிந்தையாமா? ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருக்கணும். அப்புறம் ஏக அன்பு, ஒரே அன்பு. அப்படி இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கணும். அப்படி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார்.